அறிவுலக ஆசான் ஐயன் திருவள்ளுவனிடம் என் சிற்றறிவில் ஏற்பட்ட 3 சந்தேகங்களை அவரிடம் முன்வைத்தேன். அந்த 3 சந்தேகங்களும் 3 கேள்விகளாக உருவெடுத்தது. முதல் கேள்வி, உலகை விட பெரியது எது? இரண்டாம் கேள்வி, கடலை விட பெரியது எது? மூன்றாவது கேள்வி, மலையை விட பெரியது எது? இந்த 3 கேள்விகளை அவரிடம் நான் முன்னெடுத்து சென்ற பொழுது சிறிது கூட யோசனை செய்யாமல் ஐயன் திருவள்ளுவர் 3 கேள்விகளுக்கும் விடை கொடுத்தார். முதல் கேள்வி, உலகை விட பெரியது எது? இந்த கேள்விக்கு விடை கொடுத்தார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. அதற்குரிய விளக்கத்தையும் கொடுத்தார். ஒருவருடைய தேவையை அறிந்து தக்க நேரத்திலே அவர்கள் எதிர்பாராத விதமாக நாமே சென்று அவருக்கு செய்கின்ற உதவியானது அவருக்கு ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கலாம். அன்றைக்கு அவருடைய பிரச்சனையை அது தீர்த்து வைக்கலாம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. இந்த உலகத்தை விட எது பெரியதாக இருக்கும் என்றால், தகுந்த நேரத்தில் ஒருவருக்கு கிடைக்கின்ற உதவி என்பது இந்த உலகை விட பெரியது என்று வள்ளுவர் எனக்கு விரிவுரை நிகழ்த்தினார். இரண்டாவது கேள்வி, கடலை விட பெரியது எது? இந்த கேள்விக்கும் ஐயன் வள்ளுவர் விடை கொடுத்தார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு செய்கின்ற உதவியானது இந்த கடலை விட பெரியது என்று ஆசான் வள்ளுவர் விடை கொடுத்தார். ஒருவருக்கு செய்கின்ற உதவிக்கு நாம் மீண்டும் அவர்களிடமிருந்து வேறொரு உதவியை எதிர்பார்க்காமல் செய்வதுதான் கடலை விட ஒரு பெரிய செயல் என்று வள்ளுவன் கூறினார். மூன்றாவது கேள்வி, மலையை விட பெரியது எது? நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. ஒருவருடைய நிலை என்பது உயர்வு நிலைக்கு சென்றாலும் சரி, தாழ்வு நிலைக்கு சென்றாலும் சரி, எந்த நிலையிலும் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் தாழ்த்தி கொள்ளாமலும் சமநிலையில் யார் இருக்கிறாரோ, நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம். தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கின்ற பொழுதும் ஏழ்மை நிலைக்கு செல்கின்ற பொழுதும் ஒருவன் எந்தவித மாற்றத்திற்கும் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் ஒரே மாதிரியான நிலையில் எவன் இருக்கிறானோ அவனுடைய நிலை என்பது மலையை விட பெரியது. இந்த 3 கேள்விகளுக்கும் விடை சொன்ன வள்ளுவர் இன்னும் கொஞ்சம் உனக்கு பாடம் எடுக்கிறேன் என்று ஒரு 2 குறள்களை முன்னெடுத்து சொன்னார். ஒன்று, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முதலில் எதை கற்க வேண்டும்? கற்க என்று சொல்லுகிறார். எதை கற்க வேண்டும் என்பதையும் மறைபொருளாக வைத்திருக்கிறார். அல்லவற்றை விடுத்து நல்லவற்றை கற்க வேண்டும். நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து நாம் கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும் என்றால், நுண்மான் நுழைபுலத்தோடு கசடர கற்க வேண்டும். கற்பதிலே நுனிப்புள் மேய்வதாக இல்லாமல் மிக ஆழமாக படித்து அதன் உட்பொருளை உணர்கின்ற அளவிற்கு நாம் படிக்க வேண்டும், கற்க வேண்டும். பிறகு கற்பவை, நீ கற்றவையெல்லாம் முதலிலே கருத்தியலாக இருப்பதையெல்லாம் நீ வாழ்விலே செயல்படுத்தி காட்ட வேண்டும். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ கற்றதற்கு ஏற்ப உன் வாழ்வில் செயல்முறைக்கு கொண்டு வருவாயானால் அப்பொழுதுதான் நீ கற்றதற்குரிய அந்த பலன் உனக்கு தரும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக
என்று வள்ளுவர் அடுத்து ஒரு குறளை சொல்லி அதனுடைய விளக்கத்தை கொடுத்தார். அடுத்து ஒரு குறள் சொன்னார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியிலே நீ கற்கின்ற கல்வியானது உனக்கு தொடர்ந்து வருகின்ற 7 பிறவிகளுக்கும் அது பலனை கொடுக்கக்கூடியது. ஒன்று, நாம் செய்கின்ற நற்செயல்களும் தீச்செயல்களும் எப்படி நம்மை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறதோ அப்படி ஒரு பிறவியிலே நாம் கற்ற கல்வியானது தொடர்ச்சியாக நாம் எடுக்கக்கூடிய 7 பிறவிகளுக்கும் நம்மை தொடர்ந்து வரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதாவது ஒரு மணற்கேணியிலே தோண்ட தோண்ட எப்படி நீர் சுரக்கிறதோ அப்படி நாம் கல்வியை கற்க கற்க நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையானது நம்மிடமிருந்து அகன்று, அறியாமை என்ற இருள் அகன்று அறிவான தீபமானது, அறிவான ஒளியானது நம் உள்ளத்திற்குள் எழ ஆரம்பிக்கும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. கற்க கசடர என்று சொன்ன வள்ளுவர் அடுத்து அந்த கல்வியானது நமக்கு எத்தகைய இன்பத்தை கொடுக்கும் என்பதையும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். அடுத்து ஒரு குறளுக்குள் வருகிறார். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிகளில் நாம் இருந்தாலும் நமக்கு கீழே வேலை செய்கின்ற சாதாரண பணியாளர்களை கூட அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களை நடத்துவோமானால் நாம் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நம்மிடம் உள்ள பணிவு என்பதுதான் நம்மை உயர்த்தி நிற்கும். நாம் வாங்கக்கூடிய ஊதியத்தாலோ நாம் வகிக்கக்கூடிய பதவியாலோ நாம் அந்த பணியில் இருக்கின்ற வரைதான் நமக்குரிய மரியாதை கிடைக்கும். அந்த பணியிலிருந்து நாம் ஓய்வு பெறுகின்ற பொழுது நம்முடைய அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய சாதாரண அலுவலர் கூட நாம் ஓய்வு பெற்ற பிறகு நம்மை மதிக்க மாட்டார்கள். அப்படியானால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதவியை வைத்து ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. ஆணவம் என்பது நம்மை அழித்துவிடும். அன்பு நெறியோடு வாழ்ந்து எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு மனப்பாங்கு நம்மை உயர உயர கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய இடத்திலே நம்மை கொண்டு போய் வைத்துவிடும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இது வள்ளுவர் நமக்கு காட்டுகின்ற ஒரு பாதையாகும். ஒரு ஆமையானது 1000 முட்டைகள் இட்டாலும் அமைதியாக இருக்கும். கடலிலே ஆமைக்கென்று ஒரு குணம் உண்டு. ஒரு தாய் ஆமையானது கடற்பகுதியிலே வந்து மணலிலே முட்டையிட்டு சென்றுவிடும். பிறகு அந்த முட்டைகளெல்லாம் பொரித்து குஞ்சுகளாக உருவெடுத்து மீண்டும் கடலை நோக்கி சென்றுவிடும். இப்படி சென்ற அந்த குஞ்சுகள் எல்லாம் வளர்ந்து பருவம் எய்தி மீண்டும் முட்டைகள் இடுவதற்கு எங்கு நாம் பிறந்தோமோ அதே இடத்திற்கு வந்து மீண்டும் முட்டையிடும். அப்படிப்பட்ட ஒரு குணம் உடையது ஆமைகள். அவைகள் எத்தனை முட்டைகள் இட்டாலும் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு கோழியானது ஒரு முட்டையிட்டால் ஊரையே கூட்டி கொக்கரித்து கொண்டிருக்கும். நான் முட்டையிட்டு விட்டேன் என்று அதனுடைய அந்த கோழியை வளர்க்கக்கூடிய உரிமையாளருக்கு தகவல் தெரிவிக்கும். இதைத்தான் வள்ளுவர் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அன்றைக்கு கப்பல் படை நடத்தி கொண்டிருந்த ராஜராஜ சோழன் பல நாடுகளை போய் வெல்கிறான். கம்போடியா, மலேசியா போன்ற நாடுகளை வெல்வதற்கு அவன் கப்பல் படை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அன்றைக்கு கப்பல் படையிலே திசை காட்டும் கருவிகள் என்பது கிடையாது. ஆக எப்படி அவன் கடற்கரைகளை நோக்கி ஒரு நாட்டை நோக்கி சென்றான்? ஒரு விஞ்ஞானபூர்வமான கேள்வி நம் மனதிற்குள்ளே எழலாம் அல்லவா? அதற்குரிய விடை இயற்கையிலேயே இருக்கிறது. தேவாங்கு என்ற ஒரு குரங்கினம் இருக்கிறது.
அந்த தேவாங்கு என்ற குரங்கை நீங்கள் எப்படி உட்கார வைத்தாலும் அதன் முகமானது மேற்கு நோக்கியே இருக்கும். இது குரங்கினுடைய, அந்த தேவாங்கு குரங்கினுடைய இயல்பு. இப்பொழுது ஒரு திசை தெரிந்து விடுகிறது. கப்பலிலே தேவாங்கை கூட்டிச் செல்வார்கள். அப்படி சென்ற அந்த தேவாங்கானது மேற்கை நோக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கும். இப்போ மேற்கு எதிர் திசையான கிழக்கு தெரிந்துவிடும், வடக்கு தெற்கு சாதாரணமாகவே புரிந்துவிடும். இதை வைத்துத்தான் அன்றைக்கு ராஜராஜ சோழன், அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கப்பல் படை அமைத்து உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்கினார்கள். அதே போல ஆமைகளை வைத்துத்தான் அன்றைக்கு கப்பல் படை வழிநடத்தி சென்றது. ஆமைகள் என்பது எப்பொழுதும் கடற்கரைகளை, அந்த பருவ காலத்திலே முட்டையிடுகின்ற காலத்திலே கடற்கரைகளை நோக்கி பயணிக்கும். அப்படி பயணிக்கின்ற பொழுது அந்த ஆமையை பின்தொடர்ந்து இவர்கள் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு கடற்கரையானது எளிதாக தென்பட்டுவிடும். இப்படி தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வின் மூலமாக தாங்கள் வெற்றியை அடைந்தார்கள். வெற்றியை அடைவதற்கு இயற்கையை புரிதல் என்பது ஒன்று உண்டு. இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும். இயற்கையை நாம் அழிக்க முற்பட்டார், அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை ஐந்தும் இந்த மனிதனுக்கு என்றைக்கும் கட்டுப்படாது. அதனால்தான் ஆதி காலத்திலே மனிதன் நாகரிக வளர்ச்சியை அடைவதற்கு முன்னால் காடுகளில் காட்டு மிராண்டிகளாக தெரிந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் முதலிலே விண்ணில் இருந்து வரக்கூடிய இடியை கண்டு பயந்தான். பிறகு இடியோடு சேர்ந்து மின்னல் வந்தது. அந்த மின்னல் காடுகளில் விழுந்து காடுகளுடைய மரங்கள் எல்லாம் தீப்பற்றி கொண்டன. ஆக இவனை மீறிய சக்தியாக இடியும் மின்னலும் இருந்ததை கண்டு பயந்தான். பிறகு இந்த இடி மின்னல் மழைக்கு அவன் தன்னுடைய பாதுகாப்பிற்காக குகைகளில் சென்று வசித்தான். குகைகளில் வசித்ததோடு அல்லாமல் அடுத்து என்ன செய்தான் என்றால், காட்டு விலங்குகளோடு போரிடுவதற்குரிய பயிற்சியை பெற்றான். இப்படி பல்வேறு நிலைகளில் இருந்துதான் காட்டுமிராண்டி வாழ்க்கையில் இருந்து அவன் பகுத்தறிவு வாழ்க்கைக்கு எப்பொழுது திரும்பினான் என்றால், ஆடை இல்லாத பொழுது அவனுக்குள்ளே ஒரு அவமானமாக கருதி மனதிற்குள் குமுறி கொண்டிருந்த பொழுதுதான் மர ஆடைகளை தரிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் மாறுபட்டான். அந்த மாறுபாடுதான் என்றைக்கு தனக்கு உரிய ஆடையில்லா நிர்வாணத்தை அவன் எப்பொழுது புரிந்து கொண்டானோ அன்றைக்குதான் முதல் நாகரிக வளர்ச்சி என்பது தோன்றியது. பிறகு அவன் அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளிலெல்லாம் போரிட்டு அவற்றையெல்லாம் கொன்று காடுகளில் தீப்பற்றி எரிந்த விலங்குகளை எல்லாம் உண்ணுகின்ற, அதை சுவையை அறிந்து கொண்டு ஒரு மாமிச பட்சினியாக அவன் வாழ்கின்ற காலம் வந்தது. அப்படி காலகட்டத்திலே அன்றைக்கு அவன் எல்லா விலங்குகளிடம் போரிட பயிற்சி கற்ற அவன் ஓர் உயிரினத்திடம் மட்டும் அவனால் அவனுடைய பகைமையை வெல்ல முடியவில்லை. அவை எதுவென்றால் பாம்புகள். காடுகளில் இருந்த பாம்புகள் என்பது இவனிடம் கொத்தி விஷத்தை ஏற்றி அவனை கொன்று விடுது. அப்படிப்பட்ட காலங்களில் இவன் இந்த பாம்புகளிடமிருந்து எப்படி தப்பிப்பது? கடித்தவுடனே விஷமேறி உயிர் போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அவன் 6வது அறிவு சிந்தித்தது. பாம்புகளிலே பெண் பாம்புகள் அந்த பருவ காலத்திலே அவை என்ன செய்யும் என்றால், கரையான் கட்டி வைத்த புற்றுக்குள் சென்று உள்ளே உட்கார்ந்து கொள்ளும். உட்கார்ந்து கொண்டு அந்த பாம்பின் உடலில் இருந்து ஒரு வாசனையானது காற்றிலே பரவ ஆரம்பிக்கும். அந்த வாசனையின் மூலமாக ஆண் பாம்புகள் வந்து இவற்றோடு சேர்ந்து இனச்சேர்க்கை நடத்துகின்றன. அப்படி இனச்சேர்க்கை நடத்துகின்ற பொழுது அதனுடைய பாம்புகளுடைய எண்ணிக்கையானது அதிக அளவிலே காடுகளில் பரவி இருந்தது. அந்த பாம்புகளினால் மனிதர்களுடைய மரணங்கள் நிறைய நிகழ ஆரம்பித்தன. இவன் 6வது அறிவு வேலை செய்ய ஆரம்பித்தது. இந்த பாம்பு இனத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று பல பரிசோதனைகள் செய்தான். அப்படி செய்த பரிசோதனைகளில் ஒன்றுதான், அந்த பருவ காலத்திலே பெண் பாம்பு வந்து அந்த புற்றுக்குள் இருக்கின்ற பொழுது அந்த புற்றுக்குள் பாலை ஊற்றினான். பாலை ஊற்றிய பொழுது
அந்த பெண் பாம்பின் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த வாசனையானது ஆண் பாம்பை போய் சென்றடையாமல் இனப்பெருக்கம் நிகழாமல் நின்றது. இதன் மூலம் அவன் பாம்பு இனத்தினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்ற அறிவை அடைந்தான். அடுத்து இன்றைக்கும் பார்த்தீர்களேயானால் புற்றுகளில் பால் ஊற்றுகின்ற பழக்கமும் முட்டையை உடைத்து ஊற்றுகின்ற பழக்கமும் இருக்கிறது. இது எங்கிருந்து தொடங்கியது? அந்த புற்றிலே பாம்பு என்ன பால் குடிக்க போகிறதா, இல்லை முட்டையை தின்ன போகிறதா? கிடையாது. இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம். இன்றைக்கு அது பக்தி நெறிக்குள் சென்று விட்டது. தமிழர்கள் என்றாலே ஒரு மூடத்தனமான பக்தி இருக்கிறது என்று பல வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. முட்டையும் பாலும் தான் ஒரு பெண் பாம்பினுடைய இனச்சேர்க்கைக்கு தடையாக இருக்கிறது என்பதை ஆதிகால மனிதன் கண்டறிந்து வழி வழியாக தன் பரம்பரைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கும் அதன் நீட்சியாக மக்கள் இன்றைக்கும் புற்றிலே பாம்பிற்கு பால் ஊற்றுகின்ற நிகழ்வும் முட்டையை வைக்கின்ற நிகழ்வும் நடைபெறுகிறது என்றால் இது ஆன்மீகம் மாத்திரமல்ல, அதற்குள் மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளும் ஒரு குறளை படியுங்கள், அதனுடைய பொருளை உணர்ந்து வாழ்வீர்களேயானால் உலகில் மூத்த இனம் என்று நாம் மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழினம் இன்றைக்கு உலகிலே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களில் தொழில்நுட்ப வல்லுநர்களாக நம்முடைய தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த தமிழ் இனம் என்பது அறிவு சார்ந்த இனம். மீண்டும் நாம் இழந்து போன அறிவியல் சார்ந்த உண்மைகள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம். இளைஞர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய சக்தி, உலகத்திலே மிகப்பெரிய சக்தியை கொண்டது நம்முடைய இந்தியா மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடும் மிகப்பெரிய இளைஞர் சக்தியை கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்திலே அறிவார்ந்த சமூகமாக இருந்தது. சங்க காலத்தில் ஆண்பார் புலவர்களுக்கு இணையாக பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். சற்றேறக்குரிய 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வாழ்ந்த சமூகம் இது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நிறைய யோசிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தமிழின் பெருமையும் தமிழர்களுடைய பெருமையும், அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, கணிதமாக இருந்தாலும் சரி, அறிவியல் முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி, எல்லா பழம்பெருமைகளையும் மீட்டெடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இல்லை என்றால் நம்முடைய அத்தனை சான்றுகளும் முழுமையாக அழிக்கப்பட்டு நம்மை மூடர்களாக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால் பிடித்தெழுவோம், நம்முடைய தொன்மைகளை தேடி கண்டுபிடிப்போம். அத்தனையும் இந்த தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, உலக சமூகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய பெருமைகள் அனைத்தும் கீழடியில் மறைந்திருந்த உண்மை போல மறைந்து போய்விடும். மீண்டும் பல உண்மைகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.